சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். சுதந்திர தின விழாவையொட்டி ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் தேநீர் விருந்து நாளை கிடையாது என்று அறிவிப்பு. ஆளுநர் அர்லேக்கர் கேரளம் செல்வதால் தேநீர் விருந்து கிடையாது என்று ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இணைய வழி பத்திரப்பதிவு நடைமுறை ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. முதலமைச்சர் விஜய் திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ளதாக அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். பேரணி நடத்த திகாவுக்கு அனுமதி கிடையாது, பாஜகவுக்கு அனுமதி கிடையாது, தாவேகாவுக்கு மட்டும் அனுமதியா என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கோவையில் தேசிய கொடி ஏந்தி பேரணி நடத்துவது தொடர்பாக பாஜக தொடர்ந்த வழக்கில் கோவை என்ன பாகிஸ்தானிலா உள்ளது என்று சரமாரியாக கேள்வி. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோருக்கு எதிரான டாஸ்மாக் முறைகேடு வழக்கு விசாரணைக்கு தடை கோரிய மனு தீர்ப்பை தள்ளி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 9 குவார்ட்டர் மது பாட்டில் வைத்திருப்பது எப்படி சட்டவிரோதம் என்று மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியுள்ளது. தூத்துக்குடியை சேர்ந்த தங்கராஜ் என்பவர் தாக்கல் செய்த வழக்கில் சட்ட நடைமுறையை காவல்துறையினர் தவறாக பயன்படுத்தியுள்ளனர் என்று நீதிபதி கருத்து தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் சாலை கிராமம் அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறில் மாணவருக்கு கத்தி குத்து. காயமடைந்த மாணவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சக மாணவரை பிடித்து போலீசார் விசாரணை. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட நால்சார் சட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் மீதான நடவடிக்கைக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. போராடும் மாணவர்களின் வழக்கறிஞர் பதிவு ரத்து செய்யப்படும் என பார் கவுன்சில் எச்சரித்த நிலையில் மாணவர்களுக்கு போராடும் உரிமை உண்டு என்று தெரிவித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே அடுத்தடுத்த கிராமங்களில் 2 பேரை அரிவாளால் தாக்கிய சம்பவம். முக்கிய குற்றவாளி உட்பட 4 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். நாமக்கலில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோவிலில் செல்போன் கேமரா மூலம் புகைப்படம் மற்றும் வீடியோ எடுக்க தடை. பக்தர்களின் செல்போன்கள் மற்றும் கேமராக்களை பாதுகாப்பாக வைக்க அறைகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் அறிவிப்பு. பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்க ஈரான் அதிபர் மசூத் பெசிஷ்கியான் டெல்லிக்கு வருகை தரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் அதிபரின் வருகை சர்வதேச அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியாக பெரும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள்.